கஷ்டப்படாதையா, அதுக்காக படிப்பு வரலாம் கஷ்டப்படாதையா. படிக்காதவன் தான் நிறைய சாதிச்சிருக்கான் அந்த நாட்டில். ஐயா ஐயா, தூண்டி முள் கண்டுபிடிச்சவன் கல்லூரியில பொறியியல் படிக்கல ஐயா. கலப்பை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இல்லை, கல்லூரி போலையா, நான் விஞ்ஞானி. அவன் கோடாரி மண்வெட்டி கண்டுபிடிச்சவனை விட விஞ்ஞானி இங்க ஒருத்தனும் இல்லையா. நீ எதை பத்தியும் கொல்லப்படாதையா. என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவன் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவர் பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா பச்சிதா அப்படிலாம் கேக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்கல்ல, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்ல கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெப்ட்ல ஆப் வைக்கிறானுவோ, ரைட்ல திருப்புறானுவோ. நம்ம பசங்க எல்லாம் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிடலாம். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையதான் வருவான். அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும், அவ்வளவு மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் சொருங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா. மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க. கடைக்கு வேலை போனவங்க இருந்து தொடங்கி சின்ன சின்ன களப்படுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான். காமராஜர் படிக்காதவன் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் படிக்காம ஜெயிச்சவங்கள ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்கிற ஆளு காமராஜர் தானே. ஆனா அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வர முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும்னா என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவுதான் இன்னைக்கு முன்னால உட்கார்ந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும். இவ்வளவு பேரும் அதான். நீங்க போய் சொல்லுங்க, அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டில வரவங்க தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில கேட்டு பாருங்க. வறுமை இருந்தா பிள்ளைய வேலைக்கு கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா செங்கச்சோலை கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா ஆணி அடிக்கிறது கூட்டு போயிருவான். உசுரே போனாலும் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட் இதான். ஏன்? why the final destination for parents here is education. குண்டுமணி தங்கமாவது கழுத்துல போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்த மட்டும் கழுத்துல போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர். The purpose of education is bigger here. It is not an easy job. You guys can't take these things easy. Social media la விளையாட்டு நம்ம படிப்பு ஒண்ணுமே கிடையாது, உங்களை ஏமாத்துறவங்க பக்கம் போகாதீங்க. அவள மக்கு பய. We have to educate ourselves. அறிவு என்பதுதான் அற்றம் காக்கும் கருவி. இது மார்க்க சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, படிப்பு தான் இங்க சமூக நீதியை சொல்லி கொடுத்திருக்கு. இதே தெருல போங்க, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்ல வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா. அது அப்புறம் பொம்பளை மேல கையை வைக்கிறேன். எது கொடுத்துச்சு? இந்த அறிவு. சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு, பெரியார் கொடுத்தார்.